ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்னன்னா சொல்யூஷன் சாப்டர்ல கூடிய இண்டெக்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே இதான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, calculate the mass percentage of benzene and carbon tetrachloride if 22 gram of benzene is dissolved in 122 gram of carbon tetrachloride. எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப 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 ஈஸி. உங்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சாப்டர்லையும் நமக்கு எத்தனை ஃபார்முலாஸ் இருக்குதோ அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் தரவாக மெமரி பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்னெல்லாம் நல்லா மெமரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கிற ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு வந்து ரெண்டு தான் தேவை. ஒன்று சூட்டபிள் ஃபார்முலா, அந்த கொஸ்டினுக்கான என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் இங்கே தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. கொஸ்டின் வந்து நீங்கள் சரியாகவே வந்து ரீட் பண்ண மாட்டீங்க. ரீட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும், இல்லைன்னா தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து உள்ளே கொண்டு வந்துடுவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே கொஸ்டின் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, calculate the mass percentage of benzene and carbon tetrachloride. அப்போ மாஸ் பர்சன்டேஜ் என்ன கேட்டிருக்காங்க, பென்சீனோட மாஸ் பர்சன்டேஜையும் கேட்டிருக்காங்க, கார்பன் டெட்ராக்ளோரைடோட மாஸ் பர்சன்டேஜையும் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பென்சீனோட மாஸ் பர்சன்டேஜ் மட்டும் கால்குலேட் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. கார்பன் டெட்ராக்ளோரைடு வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்போ கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி அதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணணும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வந்து பென்சீன் வந்து கேட்டிருக்காங்க. மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சீனும் கண்டுபிடிக்கணும், கார்பன் டெட்ராக்ளோரைடோட மாஸ் பர்சன்டேஜும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பென்சீனோட மாஸ் பர்சன்டேஜ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே கிவன் டேட்டா வந்து நீங்க வந்து எழுதணும். ஓகேவா? எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நமக்கு வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். எப்பவுமே ஷார்ட்கட் வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஒரு ப்ராப்ளம் எழுதினாலுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்க வந்து கிவன் டேட்டா வந்து போட்டுருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா நீங்க வந்து கிவன் டேட்டா வந்து எழுதணும். அப்புறம் கிவன் டேட்டா வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் பென்சின் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் பென்சின் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ மாசா பென்சின் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 22 கிராம். இதெல்லாம் நீங்க கிவன் டேட்டா எதுக்கு எழுதுறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த வேல்யூலாம் நீங்க வந்து கரெக்டா எழுதணும். பென்சினோட வெயிட் எது, கார்பன் டெட்ராக்ளோரைடோட வெயிட் எதுன்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா எடுத்து எழுதுறதுக்கு இந்த கிவன் டேட்டா வந்து மோர் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க கிவன் டேட்டா வந்து நீங்க எப்பவுமே எழுதணும். கிவன் டேட்டா வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் வந்து கார்பன் டெட்ராக்ளோரைடு. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைடு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன், CCl4 நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? கார்பன் டெட்ராக்ளோரைடு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 122 கிராம். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்றது நீங்க இங்கே வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? அப்ப என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சின் வந்து கேட்டுக்கிறாங்க. மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சின் நமக்கு வந்து என்னன்னு கேட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைடு, இதுவும் நமக்கு வந்து என்னன்னு வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து ரெண்டுமே வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ கிவன் டேட்டா எல்லாமே கேட்டுக்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா வந்து நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலா. அப்போ நம்ம ஃபார்முலா நம்ம என்ன எழுதணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சின் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சின் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஃபார்முலா, மாஸ் ஆஃப் பென்சின். ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் பென்சின் டிவைட் பை மாஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். அப்போ மாஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் சொல்யூஷன். அப்ப இங்க சொல்யூஷன்றது நமக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, பாத்தீங்கன்னா, அப்ப இங்க வந்து என்னன்னா சொல்யூஷன். அப்ப சொல்யூஷன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுமே நமக்கு வந்து சேர்ந்தது. சொல்யூஷன்ஸ் ஈக்குவல் டு பென்சீன் C6H6 பிளஸ் வந்து என்னது, கார்பன் டெட்ராக்ளோரைடு CCl4. ரெண்டுமே நமக்கு வந்து சேர்ந்ததா நமக்கு என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா சொல்யூஷன். அப்ப மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சீன் நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் பென்சீன். பென்சீனோட மாஸ் வந்து நம்ம நியூமரிக்கல்ல போட்டுக்கணும். அப்புறம் மாஸ் ஆஃப் சொல்யூஷன் போது பென்சீனோட வெயிட் பிளஸ் கார்பன் டெட்ராக்ளோரைடோட வெயிட் ரெண்டுமே நம்ம வந்து சேர்த்து வந்து நம்ம வந்து இங்க ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே எழுதிடுறேன். மாஸ் ஆஃப் பென்சின் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 22 கிராம் கொடுத்துருக்காங்க. டிவைட் பை, அப்போ சொல்யூஷன் நம்ம என்ன அர்த்தம், பென்சினோட வெயிட்டையும் போடணும், 22 கிராம் பிளஸ் 122 கிராம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 22 டிவைட் பை 144 இல்லையா, 144. அப்போ நமக்கு என்ன வரும், பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணணும், இன்ட்டு வந்து நம்ம வந்து 100 வந்து நம்ம வந்து போடணும். ஓகேவா? ஸோ அப்போ இன்ட்டு நம்ம வந்து 100 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வேல்யூ வருது, 2200 divided by
144 போட்டிங்கன்னா 15.27% வந்து வருது. அப்போ நமக்கு என்னன்னு சொல்லுன்னா 15.28% வந்து வருது. அப்போ நமக்கு என்ன வருது, மாஸ் ஆஃப் பென்சின் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 15.28% வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா மாஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைடு பர்சன்டேஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணா மாஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைடு பர்சன்டேஜ், அப்போ which is equal to என்ன வரும், அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா வந்து வரும், மாஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைடு CCl4 divided by mass of solution. அப்போ mass of solution நமக்கு என்ன வரும், mass of C6H4 plus வந்து என்ன வரும்னா mass of வந்து கார்பன் டெட்ராக்ளோரைடு ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து டினாமினேட்டர்ல வந்து நம்ம ஆட் பண்ணணும். இன்ட்டு நம்ம என்ன பண்ணோம் 100, ஏன்னா பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணோம் 100 வந்து ஆட் பண்ணணும். அப்போ mass of கார்பன் டெட்ராக்ளோரைடு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 122 divided by mass of பென்சீன் வந்து பார்த்தீங்கன்னா 22 plus 122 into 100. அப்போ which is equal to 122 divided by 144 into நம்ம என்ன பண்ணலாம்னா 100. அப்போ what is that value? இல்லையா 122 divided by 144 which is equal to into 100. அப்போ நமக்கு இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 84.73% வந்து நமக்கு வந்து வருது. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம், மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சீன் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சோம், C6H6 வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15.28% வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னா மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வந்து கார்பன் டெட்ராக்ளோரைடு CCl4 வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். அது நமக்கு எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 84.73 சம்திங் வந்தது இல்லையா, 73 சம்திங் வந்து வந்தது. இப்போ நம்ம இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து நமக்கு வந்து வரணும். அப்படி 100% வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்ட். ஏன்னா நம்ம இந்த சொல்யூஷன் நமக்கு என்ன இருக்குது, ரெண்டு தான் இருக்குது, ஒன்று பென்சீன் இருக்குது, ஒன்று கார்பன் டெட்ராக்ளோரைடு வந்து இருக்குது. அப்போ ரெண்டோட பர்சன்டேஜ் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும் 100 வந்து நமக்கு வந்து வரணும். அப்படி 100 வரல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராங் ஆன்சர். நம்ம என்ன பண்ணோம், மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சீன் தனியாக கண்டுபிடிச்சோம், மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைடு நமக்கு வந்து தனியாக கண்டுபிடிச்சோம். அப்போ நமக்கு தெரியும் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 100% தான் வரும்போது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ நீங்க வந்து மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் நீங்க கார்பன் பென்சீன் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஓகே, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் பென்சீன் வந்து நமக்கு என்ன வருது 15.28 வந்து வருது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைடு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ என்ன பண்ணலாம், CCl4 கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணலாம் 100 minus 15.28 போட்டு நம்ம டைரக்டா கூட கண்டுபிடிச்சிடலாம். நம்ம அந்த மாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா எழுதி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ரெண்டு ஆட் பண்ணா நமக்கு வந்து 100 தான் வரும்னு நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ 100ல நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 84.72% வந்து நமக்கு வந்து வரும். இது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து சிமிலர் வேல்யூ தான். அப்போ நீங்க வந்து ஒன்று ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணி 100 வந்து ஆன்சர் வந்து நீங்க கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 100லேருந்து அந்த வேல்யூ மைனஸ் பண்ணி இன்னொன்று நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் அந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து நீங்க சால்வ் பண்றதுக்கு பெருசா வந்து ஒரு டெக்னிக்கல் நாலேஜ்லாம் எதுவுமே தேவை கிடையாது. உங்களுக்கு ஒண்ணே ஒன்று என்ன தெரிஞ்சிருக்கணும், ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபார்முலா மட்டும் நீங்க எழுத போறீங்க, அந்த ஃபார்முலா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஒரு சிம்பிள் கால்குலேஷன் உங்களுக்கு வந்து வந்துடும். எப்பவுமே 12th வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும். நான் 1 by 1 எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். நீங்க வந்து கண்டினியூஸா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.